கடந்த டிசம்பர் 6, 2023 கூகுள் அவங்களுடைய மிகப்பெரிய ஆய்வு ஒண்ணு அறிமுகப்படுத்துறாங்க. அதான் ஜெமினை. Releasing Gemini, its latest and most powerful AI models. Google just introduced its new generative AI model dubbed Gemini. Perceived to be more capable, flexible and better optimized. இது டெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பா இருக்கும். ஏன்னா கடைசி டிசம்பர்ல கூகுள் ஒரு பெரிய நெருக்கடியை சந்திக்கிறாங்க. அண்ட் அது என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். ChatGPT. Maybe you've heard it. ஏன்னா இது வரைக்கும் 91% மார்க்கெட் ஷேர் 4.2 பில்லியன் யூசர்ஸோட கூகுள் சர்வீஸ் மார்க்கெட்ல தனியா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு இந்த ஓப்பன் ஏஐ வந்து முழு சர்ச் மார்க்கெட்டையும் சீர்குலைச்சிட்டுன்னு சொல்லலாம். இப்போ பெரும்பாலான மக்கள் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, ChatGPT கிட்ட வெறும் 180 மில்லியன் யூசர்ஸ் தான் இருக்கு, இது 23 மடங்கு கூகுளை விட கம்மி தான் நினைக்கிறாங்க. இப்படி இருந்தும் கூகுள் ஏன் கவலை பண்ணும்? ஏன்னா மை ஃப்ரெண்ட்ஸ், ChatGPT ஹிஸ்டரியிலேயே வேகமா வளர்ந்துட்டு வர இன்டர்நெட் கன்சியூமர் பிசினஸா மாறிக்கிட்டு இருக்கு. The maker of ChatGPT, which has taken the world by storm. AI chatbot ChatGPT is now the fastest growing consumer app in history. And we have about 100 million weekly active users now on ChatGPT. இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்க. இன்ஸ்டாகிராம் 100 மில்லியன் யூசர்ஸ் வரதுக்கு 2.5 இயர்ஸ் ஆச்சு. அதே டிக்டாக் 100 மில்லியன் யூசர்ஸ் வரதுக்கு 9 மாசம் ஆச்சு. ஆனா ChatGPT 1 மில்லியன் யூசர்ஸ் வரதுக்கு வெறும் 5 நாள் தான் ஆச்சு. அது மட்டும் இல்லாம வெறும் 60 நாள்ல 100 மில்லியன் யூசர்ஸ் வந்துருச்சு. இதே மாதிரியே நெக்ஸ்ட் இயரும் போய் ஒருவேளை ChatGPT 1 மில்லியன் யூசர்ஸ் வந்துருச்சுன்னா 25% ஆஃப் கூகுள் மார்க்கெட்டை பிடிச்சிடும். அதை விட முக்கியமான ஒண்ணு, ஓப்பன் ஏஐக்கு பவர்ஃபுல் பிளேயரான மைக்ரோசாஃப்ட் பண உதவி பண்றாங்க. நமக்கே தெரியும், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனி தன்னோட பிசினஸ் திறமையை பயன்படுத்தி மற்ற கம்பெனிகளை கீழே போக வைக்கிறதுல ஃபேமஸான ஒண்ணுன்னு. Justice Department has charged Microsoft with engaging in anti-competitive and exclusionary practices designed to maintain its monopoly. இதான் காரணம் ஏன் கூகுள் பாத் போட்டி போட முடியாம ஃபெயில் ஆனிச்சு. இதனால கூகுளோட ஸ்டாக் பிரைஸ் 10% குறைஞ்சு கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல 100 பில்லியன் அதோட ஸ்டாக் வேல்யூ குறைஞ்சு போச்சு. இந்த நேரத்துல தான் கூகுள் அவங்களோட ஜெமினை நானோ, ஜெமினை ப்ரோ அண்ட் ஜெமினை அல்ட்ரா அப்படிங்கிற ஏஐ ப்ராடக்டை லான்ச் பண்றாங்க. இந்த 3 ரெவல்யூஷனரி ஏஐ ப்ராடக்ட்ஸும் ChatGPTயோட அதிகப்படியான வளர்ச்சியை அளிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதனால மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஆல்பபெட்ஸோட ஸ்டாக் பிரைஸ் 5% வளர்ந்து $80 மில்லியன் ஒரே நாள்ல கிடைக்க வழி செஞ்சிச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஏஐ வாரோட கதை என்ன? அடுத்து இந்த ஜெமினை நானோ, ஜெமினை ப்ரோ அண்ட் ஜெமினை அல்ட்ரா எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும்? ஏன் இதை மார்க்கெட்ல ChatGPT கில்லர்னு சொல்றாங்க? அடுத்து கூகுளுக்கும் ChatGPTக்கும் இடையில இருக்கிற டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் என்ன? ஒரு பப்ளிக் யூசர்ஸா நம்ம இந்த கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இடையில நடக்கிற டெக் வார்ல என்ன கத்துக்க முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ஏன் இந்த ஏஐ கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கலாம். நாம கூகுளோட ரெவென்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2022ல 10.5% ரெவென்யூ அதோட யூடியூப் ஆட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அடுத்து 11.7% கூகுள் நெட்வொர்க் ஆட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. அடுத்து 58.1% கூகுளோட சர்ச் ஆட்ஸ்ல மட்டும் வந்திருக்கு. கூகுளோட 80% ரெவென்யூல 58% சர்ச் ஆட்ஸ்ல மட்டும் வந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு நல்லா தெரியுது, சர்ச் மார்க்கெட்ஸ்ல கூகுள் தான் லீடர்னு. அதுவும் நம்ப முடியாத வகையில 91.80% மார்க்கெட் ஷேரை வச்சிருக்காங்க. இதுல இருந்து புரியுது என்னன்னா, கூகுளோட கிட்ட கூட யாரும் வர முடியாதுங்கிறது தான். அது மட்டும் இல்லாம சர்ச்சிங் அப்படிங்கிறது கூகுளுக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கலாம். The world's most popular search engine, Google, as of last month, Google had a global market share of about 92%. ஆனா அதே சமயம் மைக்ரோசாஃப்ட் அதர் சைட்ல பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஒரு அமேசிங் கம்பெனி. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சோர்சஸ்ல இருந்து மணி வருது. இந்த சார்ட் நல்லா பாருங்க.
அவங்களோட மேஜர் ரெவென்யூ சோர்சஸே கிளவுட் சர்வீஸ், எம்எஸ் ஆஃபீஸ், விண்டோஸ், அப்புறம் கேமிங்ல கூட அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ சோர்ஸ் இருக்கு. இதுல நாம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், மைக்ரோசாஃப்ட் அவங்களோட எல்லா முட்டையையும் கொண்டு போயிட்டு ஒரே கூடையில வைக்கலங்கிறது தான். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதை பத்தி பின்னாடி பேசலாம். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். சரி வாங்க கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இருக்கிற ஏஐ வார் பத்தி புரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த கதையில கொஞ்சம் பின்னாடி போலாம். அதாவது 2014 இந்த டைம்ல கூகுள் ஏஐ வேர்ல்ட்ல ஒரு பெரிய மூவ் பண்றாங்க. என்னன்னா டீப் மைண்ட் அப்படிங்கிற கம்பெனியை வாங்குறாங்க. அதுவும் கூகுள் இந்த கம்பெனியை $500 மில்லியன் வாங்குறாங்க. அப்புறம் இதுக்கு மேல சார்ட்ல நல்லா பாருங்க, 2021 பாத்தீங்கன்னா கூகுள் ஏஐ மேல அதிகப்படியான ரிசர்ச் பேப்பர் வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் 2019 மைக்ரோசாஃப்ட் அவங்களோட கேமை எப்படி பிளே பண்றாங்கன்னா, யாரும் நினைச்சு கூட பார்க்காத $1 பில்லியன் பட்ஜெட்டோட வந்து OpenAI அப்படிங்கிற கம்பெனி கூட ஜீனியஸான ஒரு டீல் போடுறாங்க. Microsoft going all in on AI, the world's biggest public company announcing an investment of $1 billion in Elon Musk's OpenAI to build artificial intelligence. இப்போ क्वेश्चन என்னன்னா, இந்த டீல் எதுக்காக? வெல், இந்த டீல் என்ன சொல்லுதுன்னா, OpenAI மைக்ரோசாஃப்டோட கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அதை ஒரு ஏஐயா பில்ட் பண்ணும். இதனால மைக்ரோசாஃப்ட்டுக்கு என்ன கிடைக்கும்னா, அவங்க OpenAI டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது மூலமா நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அதனாலதான் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஐ வார்க்கு கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கொண்டு போயிருக்கு. இதை தொடர்ந்து நவம்பர் 2022 ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னா, OpenAI அவங்களோட ChatGPT லான்ச் பண்றாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन வரலாம், மைக்ரோசாஃப்ட்டுக்கு முன்னாடியே கூகுள் ஏஐ மேல ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணாங்களே, ஏன் கூகுள் OpenAI முன்னாடியே அவங்களோட ஓன் வெர்ஷன் ChatGPT லான்ச் பண்ணல? வெல், கூகுள் இன்ஜினியர்ஸ் அதை பண்ணிட்டாங்க. அதுவும் இப்ப இருக்கிற ChatGPT மாதிரி சிமிலராகவே, அதுவும் 2 இயர்ஸ் முன்னாடியே. பட் கூகுள் அதோட சேஃப்டி இஷ்யூஸ் மைண்ட்ல வச்சு அதை லான்ச் பண்றதை பத்தி டிசைட் பண்ணல. இதுதான் கூகுளோட வெளியில வராத சாட்பாட்டோட ஸ்டோரி. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிசினஸ் வேர்ல்ட்ல இந்த டெசிஷன் பாக்குறப்போ ஒரு பெரிய மிஸ்டேக் என்னமோ தவறா நடந்திருக்கலாம். பட் இது கூகுளோட திறமைய கொஸ்டின் பண்ணுது. அதே சமயம் மைக்ரோசாஃப்ட் புரட்சியான ஒரு விஷயத்த பண்றாங்க. என்னன்னா, அவங்களோட பிங் பிளாட்ஃபார்மை ChatGPT-யோட சேர்க்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இதுதான் இப்போ நாம யூஸ் பண்ற ஜெனரேட்டிவ் ஏஐ சர்ச் இன்ஜினை கொண்டு வந்துச்சு. இப்படி கொண்டு வந்ததுல ஒரு சைக்கிளே ஃபார்ம் ஆச்சு. அதாவது எவ்வளவு அதிகமான டேட்டாவை ஏஐ சர்ச் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு லார்ஜர் டேட்டா யூசேஜ் அதுகிட்ட இருக்கும். அப்படி யூசேஜ்ல நிறைய டேட்டா இருக்கிறப்போ அதனால நிறைய ரிசல்ட் தர முடியும். ஸோ பல யூசர்ஸ் உள்ள வருவாங்க. இப்படி நிறைய யூசர்ஸ் உள்ள வந்தா நிறைய டேட்டா இன்னும் கிடைக்கும். ஸோ தட் நிறைய டேட்டா கிடைச்சா இன்னும் வேகமாகவும் பெட்டராகவும் கத்துக்கும். இந்த வழியில தான் அதோட வேல்யூ அதிகமாகுது. கடைசியில வேற யூசர்ஸ் வந்து உள்ள வராங்க. இதனால நாள் போக ChatGPT இன்னும் ஸ்மார்ட்டர் ஆகிட்டே போகும். சேம் எப்படி கூகுள் சர்ச் பீப்புள் யூஸ் பண்ண பெட்டர் ஆகிட்டே போச்சோ அதே மாதிரி இந்த மாதிரி பயங்கரமான காம்பினேஷன்ல கூகுள் இருக்கும் போதே மைக்ரோசாஃப்டால அதை சேலஞ்ச் பண்ண முடிஞ்சது. ஏன்னா கூகுள் இந்த ஏஐ பிசினஸ்குள்ள வரதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பேரியரா இருக்கு. இதுதான் ChatGPT-க்கு பாப்புலாரிட்டி கிடைச்சி இவ்வளவு வளர்றதுக்கு காரணம். கூகுளுக்கு இப்போ ரெட் கோட். சடன்லி கூகுள்ல இருக்கிற எல்லாரும் ஏஐ மேல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட $160 பில்லியன் சர்ச் இன்ஜின் டேஞ்சர்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் கூகுள் அவங்களோட சொந்த ஏஐயான கூகுள் பார்ட் லான்ச் பண்ண காரணம். இதுதான் அவங்களுடைய ஒரு எதிர்பார்க்காத அறிவிப்பா இருந்துச்சு. ஆனா நடந்தது என்னன்னா, பார்ட் ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால ஒரே நாள்ல கூகுள் அவங்களோட $100 பில்லியன் ஷேர் வேல்யூவை இழந்துட்டாங்க. அதோட அவங்க ஸ்டாக் வேல்யூ 11% குறைஞ்சிருச்சு. இப்ப எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், அப்படி என்ன மோசமா நடந்துச்சு இந்த கூகுள் பார்ட்டுக்கு? கொஞ்சம் நீங்களே இதை பாருங்க. Technical difficulties, I guess you could say, for Google during a test run of its new AI chatbot Bard. Google AI chatbot Bard has been giving incorrect answers. Bard has already made a boo-boo. Cost Google $100 billion. இதுதான் கூகுள் பார்டோட ஃபெயிலியர். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கூகுள் இதை விடவே மாட்டாங்க. 6th டிசம்பர் 2023 கூகுள் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதான் ஜெமினை.
அதை ChatGPT கில்லர்னு மார்க்கெட்ல சொன்னாங்க. சொன்ன கொஞ்ச நேரத்துல கூகுளோட ஷேர் பிரைஸ் 5% இன்க்ரீஸ் ஆகி அது கூடவே $80 பில்லியன் மார்க்கெட் கேப் கிடைச்சது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, அப்படி என்ன சூப்பர் பவர் இந்த ஜெமினிக்கு இருக்கு, அதை இவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்றதுக்கு, அண்ட் இது எந்த வகையில ChatGPTக்கு டிஃபரெண்ட், அண்ட் ஏன் இதை ChatGPT கில்லர்னு சொல்றாங்க? வெல், இந்த இடத்துலதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு, அதான் நேட்டிவ்லி மல்டிமோடல் சிஸ்டம், அப்புறம் வெறும் மல்டிமோடல் சிஸ்டம். இது கேட்க புரியாத மாதிரி இருக்கும், பட் டோன்ட் வரி, ஒரு 17 வயசு பசங்க கூட இதை புரிஞ்சுக்கிற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்போ நாம ஒரு ஸ்மார்ட் போன் அப்புறம் கேமரா இதை வச்சு பார்க்கலாம். ஸ்மார்ட் போன் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, அது ஸ்டார்டிங்ல இருந்தே அது வேரியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பண்றதுக்காக தான். அதாவது கால்ஸ் பண்ண, போட்டோஸ் எடுக்க, மெசேஜ் பண்ண, இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ண, அண்ட் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றதுக்காக. கரெக்டா? சோ இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே ஸ்மார்ட் போனுக்கே இருக்க ஃபண்டமெண்டல் டிசைன். இந்த ஐடியா அந்த போன் எந்தவித தடங்களும் இல்லாம மல்டி டாஸ்கிங் பண்ண ஈஸியா இருக்கு. இப்போ கேமரா பத்தி பார்க்கலாம். இப்போ கேனன் கேமரா அவங்களோட ட்ரெடிஷனல் கேமரால கூடவே சில கம்யூனிகேஷன் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களோட ட்ரெடிஷனல் கேமரா டிசைன் போட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களோட டெவலப்பர்ஸ் அது கூட வேரியஸ் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணாங்க. லைக் கால் பண்ணலாம், ஈவன் மெசேஜ் கூட இப்ப பண்ணலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த கேனன் கேமரா இவ்வளவு ஃபீச்சர்ஸோட வந்ததுனால ஸ்மார்ட் போன் விட பெருசா தெரியுதா என்ன? இல்ல. ஏன்னா கேனன் கேமரா ஒரிஜினலா எதுக்காகனா அது போட்டோ எடுக்கதான். அது கூட கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டா அது அந்த பர்பஸ்க்காகவே இருக்கிற ஸ்மார்ட் போன் அளவுக்கு இருக்காதுல்ல. சோ இதே மாதிரிதான் நேட்டிவ்லி மல்டிமோடல் சிஸ்டம் அப்புறம் வெறும் மல்டிமோடல் சிஸ்டம். நேட்டிவ்லி மல்டிமோடல் சிஸ்டம் ஸ்மார்ட் போன் மாதிரி அதை பில்ட் பண்ணும் போதே அது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும், லைக் டெக்ஸ்ட், இமேஜ், சவுண்ட், அப்புறம் வீடியோஸ். அதே மாதிரி ட்ரெடிஷனல் கேமரா வெறும் மல்டிமோடல் சிஸ்டம். அது ஒரிஜினலாவே சிங்கிள் டேட்டா ப்ராசஸ் பண்ற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க, லைக் இமேஜ். ஆனா அது கூட வேற வேற ஃபங்க்ஷனை இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க, லைக் இமேஜ் அண்ட் சவுண்ட். சோ கூகுளோட ஜெமினி ஒரு நேட்டிவ்லி மல்டிமோடல் சிஸ்டம், நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் மாதிரி. ஆனா ChatGPT வெறும் மல்டிமோடல் சிஸ்டம், நாம கேனன் கேமரா மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ண ஃபியூச்சர்ஸோட இருக்கும். சோ கூகுள்கிட்ட இருக்கிற சூப்பர் பவர் ஜெமினி. ஏன்னா அதை ஸ்டார்டிங்ல இருந்தே டிசைன் பண்ணும்போது அது இமேஜ், சவுண்ட் அண்ட் டெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா ChatGPT ஒரிஜினலா பில்ட் பண்ணதே வெறும் டெக்ஸ்டுக்காக தான். ஆனா அதுக்கு அப்புறம் தான் டெல்லி அண்ட் வேற பிளகின்ஸ் மூலமா வேற வேற ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாங்க. இதனாலதான் இப்போ கூகுள் அவங்களோட ஜெமினில ஈஸியா மோர் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டு வராங்க. அதனாலதான் ChatGPT விட ஜெமினி ஃபியூச்சர்ல அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ அதோட செகண்ட் சூப்பர் பவர் என்னன்னு பார்க்கலாம். ஜெமினியோட செகண்ட் சூப்பர் பவரே அதோட டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். குறிப்பா ஜெமினி AI அதோட 3 வெர்ஷன்ஸ்ல வருது. அதுல ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஜெமினி நானோ. இது ஒரு லைட் வெயிட் வெர்ஷன். நீங்க இதை போன்லயே யூஸ் பண்ணலாம், ஈவன் இதுக்கு இன்டர்நெட் கூட தேவையில்லை. ஆமாங்க, இது இன்டர்நெட் இல்லாம கூட வேலை செய்யும். அடுத்து ஜெமினி ப்ரோ. இது ஹெவி டியூட்டி வெர்ஷன். இதுதான் கூகுள் AI சர்வீஸோட பிரெயினா பின்னாடி இருக்க போகுது. கடைசி மோஸ்ட் பவர்ஃபுல் வெர்ஷன் அது ஜெமினியோட அல்ட்ரா. இது குறிப்பா பிசினஸ்க்காகவும் டேட்டா சென்டர்ஸ்க்காகவும் ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க. அதுவும் ChatGPT இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த இப்போ ஜெமினி என்னெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது உண்மையாவே தலையை சுத்துற மாதிரி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அபிஷியல் கூகுள் டாக்குமெண்ட் கேஸ்ல இங்க ஒரு ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ண தன்னோட பிசிக்ஸ் ப்ராப்ளம் அண்ட் அதோட சொல்யூஷன் கையாலேயே எழுதி இன்புட் கொடுத்தா, அதர் சைட்ல ஜெமினி அதை கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி அந்த இமேஜை நல்லா ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டூடெண்ட் எங்க தப்பு பண்ணாங்களோ அதையும் புரிஞ்சு அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷனை கரெக்ஷனோட கொடுக்குது. அதே மாதிரி யூசர்ஸ் ஏதாவது இமேஜ் ஷோ பண்ணி அதுக்கு வாய்ஸ் இன்புட் கொடுத்து எப்படி ஆம்லேட் போடுறதுன்னு கேட்டா கூட ஜெமினி அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த சூழலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆம்லேட் போடுறதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட கொடுக்குது. இதோட ரியல் வெர்ஷன் பார்க்கும்போது நமக்கு தெரியும், நான் இப்ப சொன்ன இந்த சின்ன சின்ன டெமோலாம் முட்டாள்தனமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்து அதோட தேர்ட் சூப்பர் பவர் ஜெமினியோட எக்ஸ்ட்ராடினரி கம்ப்யூட்டிங் பவர் ஆஃப் கூகுள். உங்களுக்கு தெரியுமா, 2023 கடைசிக்குள்ள கூகுளோட கம்ப்யூட்டிங் அளவு ஓப்பன்ஏஐ விட 5 மடங்கு அதிகம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கூகுளோட AI மாடல்ஸ்ல ஜெமினியை இன்க்ளூட் பண்றதுனால
அது ChatGPT விட சீக்கிரமா கத்துக்கிட்டு எவால்வ் ஆகி இந்த இயர் ChatGPT விட 20 மடங்கு அதிகமாகும்னு எதிர்பார்க்கறாங்க. நெக்ஸ்ட் ஜெமினியோட 4th சூப்பர் பவர் என்னன்னா, இது கிட்ட கூகுள் மூலியமா லட்சக்கணக்கில் டேட்டா இருக்கு. இது OpenAI மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் கிட்ட இல்ல. அதையும் தாண்டி OpenAI முழுக்க பப்ளிக் டேட்டா நம்பி இருக்காங்க. ஆனா அதுலயும் சில லீகல் விஷயம் இருக்கு. இங்கதான் கூகுள் சூப்பரா பிளே பண்ணிருக்காங்க. என்னன்னா, அவங்க தன்னோட ஓன் செட்ஸ் ஆஃப் டேட்டாவை வச்சிருக்காங்க. அதாவது யூடியூப், கூகுள் சர்ச், கூகுள் புக்ஸ் இந்த மாதிரி. இது அவங்க ஏஐ மாடல்ஸை எந்தவித லீகல் இஷ்யூஸ் அண்ட் காப்பிரைட்டட் மெட்டீரியல்ஸ் இல்லாம ட்ரெயின் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு தெரியுமா, ஜெமினியோட ட்ரைனிங் வெறும் இங்கிலீஷ் மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜஸ் அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் சயின்டிபிக் பேப்பர்ஸ் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு பெரிய ட்ரைனிங் ஜெமினிக்கு ஒரு யூனிக் அட்வான்டேஜ் கொடுக்குது. அதான் OpenAI கம்பேர் பண்ணும்போது அதிக ஆழமான நாலேஜையும் டைவர்சிட்டியும் ஜெமினிக்கு கொடுக்குது. எவ்வளவோ சொன்னாலும் கடைசியில பாக்குறப்ப கூகுள் கிட்ட ஆல்மோஸ்ட் மொத்த வெப்பும் அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. இதுல அவங்ககிட்ட இருக்கிற லார்ஜ் இன்ஃபர்மேஷன் மூலியமா ஜெமினை அப்படியே டாப்ல வச்சிருக்காங்க. இதை அவங்க காம்படிட்டர்ஸ் ரீச் பண்ண முடியாத தூரத்துல வச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு ஜெமினை ஏஐ ஏன் ChatGPT விட பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசன். இன்ஃபேக்ட் 32 பெஞ்ச்மார்க் இருக்கிற சீரியஸ்ல ஜெமினை ChatGPT விட அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதாவது 32 டெஸ்ட்ல 30 டெஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்னும் டீப்பா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட பெஞ்ச்மார்க் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் மல்டி டாஸ்க் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது குறிப்பிட்ட லாங்குவேஜ் புரிஞ்சு ஒரே நேரத்துல நிறைய விஷயம் செய்யறது. இது ரொம்பவே கஷ்டமான டெஸ்ட். ஏன்னா இது மொத்தமா 57 வேற டஃப்பான சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணிருக்கு. லைக் லா அண்ட் பயாலஜி. அதுல ஜெமினியை டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு கஷ்டமான விஷயத்த புரிஞ்சுக்குதுன்னு செக் பண்ணி பார்த்ததுல ஜெமினை அல்ட்ரா எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ற விதமா 90.4% ஸ்கோர் பண்ணி இதுவரைக்கும் ஹையரான 89.8% ஸ்கோர் பண்ண ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸையே பீட் பண்ணிருக்கு. இந்த ரிசல்ட் மூலியமா ஜெமினை அல்ட்ரா நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஹியூமன்ஸ் விட பெட்டரா திங்க் பண்ணுது. சோ இதனால OpenAI பேட்டில தோத்துருச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இந்த கம்பேரிசன் பார்க்கும்போது கூகுள் OpenAI கொஞ்சமா தான் பீட் பண்ணிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல ChatGPT 5 வரப்போகுது. அது கண்டிப்பா அமேசிங்கா இருக்கும். இதுதான் ஏஐ வார் இப்போ இருக்கிற நிலைமை. சரி, இப்போ நம்ம மைக்ரோசாஃப்டோட சார்ட்டை பார்த்தா நமக்கே புரியும் எந்த அளவுக்கு இப்போ அவங்க பவர்ஃபுல்னு. மைக்ரோசாஃப்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பல செக்மெண்ட்ஸ்ல இந்த சர்ச் மார்க்கெட் பிடிக்கிறதும் அதுல ஒண்ணுதான். ஆனா அவங்க இந்த சர்ச் மார்க்கெட் பிடிக்கலன்னா கூட அவங்க ஸ்டில் ஓகேவா தான் இருப்பாங்க. பட் ஒருவேளை இந்த வார்ல மைக்ரோசாஃப்ட் வின் பண்ணிட்டா அது இந்த இன்டர்நெட் ஹிஸ்டரியிலேயே ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டெக் கம்பெனியா மாறிடும். இது கடந்த 2023 நடந்த ஏஐ வார்க்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில யாரு வின் பண்ணா யாரு லூஸ் பண்ணான்னு பாக்குறத விட இதுல இருந்து நாம என்ன லெசன் கத்துக்கிட்டோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னோட லெசன் என்னன்னா, ஏஐ கண்டிப்பா மேல வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ நாமளும் நம்மள அது கூடவே எப்படி வளர்த்துக்கணும்னு கத்துக்கிட்டு நாமளும் ஒரு அசைக்க முடியாத சொத்தா மாறிக்கணும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ மூலமா ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இது மாதிரியே கேஸ் ஸ்டடிக்கு ப்ளீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.